ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஐஎஃப்சிஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் சேலரியை வந்து பாருங்கள் 55,200 வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து 14th மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐஐஎஃப்சிஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஐஎஃப்சிஎல்னா வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெடில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து ஐபிஎல் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கும் மேனேஜர் லெவல் போஸ்டிங்லேயும் வந்து உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கான லிங்க் வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 14th மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னா மே ஜூனில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ இருக்குன்னா ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு 4 வேகன்சி, மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாம் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கிரேட் பி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,200 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கைக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 80,000 கிட்டக்க வந்து இருக்கும். எல்லா அலவன்ஸும் சேர்த்துனீங்கன்னா. அதே மாதிரி கிரேட் ஏ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 44,500 வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். இதுக்குமே வந்து 60,000க்கு மேலே தான் சேலரி வந்து இருக்க போகுது. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிரேட் பிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதே மாதிரி கிரேட் ஏக்கு வந்து பாருங்கள் 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக. இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து கிரேட் பியில் வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா வந்து கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா எம்பிஏ முடிச்சவங்க, பிஜிடிபிஏ முடிச்சவங்க, பிடெக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா வந்து காஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்எல்பி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த இதில் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏல வந்து வரும். இதுக்கும் நீங்கள் சேம் குவாலிஃபிகேஷன் தான். போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லைனா வந்து கிராஜுவேட்டில் வந்து எனி டிசிப்ளினோ இல்லைனா எம்பிஏ, பிஜிடிபிஎம், பிடெக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட், எல்எல்பி இந்த மாதிரி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஃபேஸ் 1ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஃபேஸ் 2ல வந்து இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீசனிங், ஸோ ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்து வரும். 60 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் டொமைன் நாலேஜில் வந்து பாருங்கள் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து வரும். அது 100 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மார்க் வந்து செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபேஸ் 2ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதாவது டெக்னிக்கலும் பிஹேவியரில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூ டைமில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 பை 1 உங்களுக்கு வந்து கீழே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு அப்ளைல வந்து நான் சொன்ன பற்றில அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணி. ஸோ அதோட ஃபைல் சைஸுமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ₹100 வந்து பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேட்டகரி யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹600 வந்து உங்களுக்கான ஃபீஸ். அது எக்ஸாம் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து ₹600 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்ன பத்தில அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த ஃபைல் சைஸ் படி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து அந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.